ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணலாம், அதில் என்னென்ன மிஸ்டேக் வருது, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் நீட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி தைக்கணுன்னா அதுக்கு நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்ஷன் வந்தால் பின் பீஸை விட முன் பீஸ் பட்டிக்குள்ள இடம் நீளமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆம்கோல் சைடில் உள்ளது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சேமாக இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு பிரச்சனை என்ன இங்கே. அப்போ இந்த டாட்டில் இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச்சுக்கு தைக்கிறோம். தைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். ப்ளவுஸை சேமாக வச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்குறோம், இதை விட இது பெருசாக இருக்கான்னு. சேமாக வந்துடுச்சா? இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் லென்த்து முன்ன பின்ன வரதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதில் மிஸ்டேக் வருதுங்கிறத கரெக்ட் பண்ண முடியும். அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஜாயின் பண்ணுறதுல ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளவுஸை ஜாயின் பண்ண முன்னே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சேமாக இருக்கா, ஃப்ரண்ட்டு பேக்கும் சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஆம்கோல் சைடு கை ஜாயிண்டில் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறமா கீழே நம்ம பட்டி சைடில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கும் சேமாக இருக்கான்னு ஜாயின் பண்ணுவோம். நமக்கு இதில் வந்து சேமாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம கொக்கிப்பட்டி சைடு எடுத்துருக்கணும். நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளவுஸ்லேயும் கொக்கிப்பட்டி சைடு எடுத்து ஃபஸ்ட்டு கீழே கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் சைடு எடுத்திருக்கோம். அதே சைடில் தான் உள்ள ஆம்கோலை எடுத்திருக்கோம். அந்த ஆம்கோல் சைடுனால் கை ஜாயின் பண்ணுற இடம். அதில் நம்ம இப்போ ப்ளவுஸை வந்து நல்லா அளவு ப்ளவுஸை வச்சு அது மேலே வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து லாங் ஸ்லீவ், அதனால் அதையும் நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஆம்கோலில் நம்ம கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா கைக்கு கீழே எண்டில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னோடய கஸ்டமர் வந்து கால் இன்ச்சு லூஸ் விட்டு தைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு இருக்கோ அது அக்யூரேட்டாகவே கிடைக்கும். நம்ம வந்து கரெக்டான அளவு போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். டெய்லரிங் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து மார்க் பண்ண மார்க்கில் வந்து ஜாயின் பண்ணணும். ப்ளவுஸ் சைடு நீட்னஸ்க்காண்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் சைடில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸையும் நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளவுஸையும் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து 2.5 இன்ச்சு அதிகமாக இருக்குது. இந்த அளவில் தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். என்னோட கஸ்டமர் வந்து 1/2 இன்ச்சு லூஸ் விட்டு கேட்டிருக்காங்க. அதனால் நான் 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கிறேன். பேக் சைடோட சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சென்டர்லேருந்து நம்ம 2 சைடும் சென்டர் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம மார்க் பண்ண சென்ட்ரு, அந்த சென்டர்லேருந்து நமக்கு அந்த சென்டரை வச்சு இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம அளந்து நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நீங்கள் பிகினர்ஸுங்கிறதுனால அதில் வந்து மார்க் பண்ணினாலும் அதே அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டு டாட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அளவு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணதுக்கு வீப்பட்டி சைடு தான் நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக அதே சேமாக வச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸையும் வச்சு இழுத்து பார்த்தோன்னா கரெக்டான அளவு நமக்கு இருக்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.